गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. அந்த குருவாயூரப்பனோட அனுகிரகத்தில் நம்ம நாராயணியம் 13வது தசகத்தோட விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். ஹிரண்யாக்ஷ வதகா. ஏன் இந்த வராக அவதாரம் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பூமாதேவியை காப்பாற்றுறதுக்கு தான் அவதாரம் பண்ணினார். அதனால் இந்த பூமி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவாள்லாம் வராகரை நம்ம வேண்டின்றோன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது நம்ம பார்த்தோம், போன தசகத்தில் எப்படி கிரீடையாக, அதாவது கிரீடா வராகன்னு போட்டார் பட்டத்திரி. அப்படியே ரொம்ப ஒரு விளையாட்டாக அப்படி கோரைப்புல் மாதிரி அப்படியே இந்த தன்னுடைய தம்ஷ்ட்ரால பூமாதேவியை வச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம போன தசகத்தில் பார்த்தோம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவத் அன்வேஷண பரம். இந்த இடத்துல வரதா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். என்ன பண்ணுறாராம், ஹிரண்யாட்சகன் தன் முழங்கால் அளவு இருந்த பிரளய ஜலத்தில், அப்போ அவனும் அவ்வளோ பெருசு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உன்னை தேடி திரிந்து கொண்டிருந்தான். குவாசவுன்னு எங்கன்னு கேட்டுட்டு போகிறான். ஏன்னா அவன் தினவு எடுக்கிறது, அவனுக்கு யாரை ஒம்புழுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ உன் பக்தனும் தந்திரமாக நடிப்பதில் திறமையுடையனுமாக நாரத முனிவர் கபட்டப்பட்டு தீஹி அப்படின்னு போட்டார் பட்டத்திரி. நாரத முனிகி ஷனை ருச்சே நந்தன் தனுஜமபி நிந்தஸ்தவ பலம். அதாவது அவர் சும்மா அப்படி சொன்னாராம், அவனை புகழ்ந்து ஒன்றை இகழ்ந்தும் பேசினாரே நாரதர் அப்படின்னு பட்டத்திரி கேட்குறார். அவர் ஆமாங்கிறார். ஏன்னா அப்புறம் அசுரன்ட்டேந்து எப்படி தப்பிச்சுக்கிறது? அவனை புகழ்ந்து பேசி பெருமாளையே இகழ்ந்து பேசினாதான் அவன் கேட்டுருப்பான். ச மாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதீம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் அப்படின்னாராம். எப்படி இருக்கு பாருங்க அந்த முனிவர், அதாவது நாரதர் பிரபுவே, அதாவது இவரை அட்ரஸ் பண்ணுறார், இரண்யாக்ஷனை அவர் அட்ரஸ் பண்ணுறார். பிரபுவே, மாயாவியான அந்த விஷ்ணு உன் நிலமகளை கைப்பற்றி செல்கிறான். இது என்ன துன்பம் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறாராம். உடனே அதை கேட்டு ஹிரண்யாட்சனுக்கும் வந்துடுறது. அவன் எங்கே அப்படின்னு கத்துறான். குவாசா விதி ச முனினா தர்ஷித பதோ அப்படின்னு சொல்கிறார் அவர். எங்கன்னு கேட்டுண்டு வரான் அவன். பின் நாரதர் காட்டிய வழியே சென்ற அவன் நிலமகளை எடுத்துக்கொண்டு நீரினின்றும் வெளிக்கிளம்பிய உன்னை அடைந்தான். வந்துடுறான், பெருமாள்கிட்ட வந்துடுறான் அவன் வராகர்கிட்ட. அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி. ஓஹோ, இது என்ன காட்டு மிருகம் அப்படின்னு பகவானை பார்த்து எள்ளி நகையாடுறானா. ஹசந்தம் பகுதரைஹி. அப்புறம் அது தவிர வேற பல கொடிய சொற்களால் ஏசினானாம் பெருமாளை. ஆனால் அவனை நீ ஒரு பொருளாகவே மதிக்கவில்லை. பகவானே, கோரை புல்லின் நுனியில் நிலமகள் நடுங்குவதைக் கண்டு உன் யோக சக்தியால் அவளை கடலில் மூழ்காமல் நிலைக்கச் செய்தாய் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுறார், முதல்ல ஆஸ்வாசம் கொடுக்குறார் நிலமகளுக்கு, பூமாதேவிக்கு. தம்ஷ்ட்ரா ஷிரசி சக்கிதாம் ஸ்வேன மகசா பயோதாவாதாய பிரசப முதயுங்கதா மிருதவிதௌ அப்படிங்கிறார். நிலைக்க செய்துட்டு பின் கடுமையாக போர் புரிவதில் ஈடுபட்டாய் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். கதாபானோ தைத்யே துவமபிஹி கிரகீதோன்னத கதோ. கதையை தூக்கிண்டு அவன் தான் சுழட்டின்னு வந்துட்டுருக்கானே. 1 to 1 தொந்த யுத்தம் பண்ணுறா ரெண்டு பேரும். அப்போ சத்தம் எப்படி கேட்குறதான், நியுத்தேன கிரீடன் கட்ட ரவோ குஷ்ட வியதா. அப்படி கட்டன்னு சத்தம் கேட்குறது. அது உலகத்துலேயும் எதிரொலிக்கிறது. அந்த ஒளியை கேட்டு உங்கள் போரை பார்க்க விரும்பிய தேவர்கள் பாவம் அவா என்ன பண்ணுவா, இதை பார்க்க தான் முடியும் அவளால். சுரசங்கே துருதமமும் எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாலாம். அப்பொழுது பிரம்மதேவன்
மாலை பொழுதிற்கு முன்பே இவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு பகவான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். நிருந்தியா சந்தியாதகா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அரக்கர்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பலம் ஜாஸ்தி ஆகிடும். சாயந்தர நேரம்லாம் சந்தியா வேலையெல்லாம் ராட்சச வேலம்பா. அதனால்தான் வெளியிலலாம் விளையாடுறதுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது குழந்தையில. சாயந்தரம் ஆயிடுத்துனாக்க ஆற்றுக்கு வந்துடணும், விளக்கேற்றி வச்சு ஸ்லோகம் சொல்லணும்னு அந்த நேரத்தை வச்சுன்னு இருந்தா மாலை பொழுதெல்லாம். ஏன்னாக்க அதெல்லாம் வந்து சந்தியா காலம்லாம் ராட்சச வேலம்பா. அதுக்காக தான் அந்த நேரத்தில் சாப்பிடலாம் கூடாது அப்படின்னு சொல்லுவாள். இப்போல்லாம் எல்லாமே டைமெல்லாம் மாறி போயிடுத்து. எல்லாம் அவாவா இஷ்டத்துக்கு தான் அவாவா பண்ணின்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், கதாயுத போரில் உன் கதாயுதம் அந்த அசுரனின் கதாயுதத்தின் தாக்குதலால் திடீரென்று நிலத்தில் விழுந்தது. கதோன்மர்தே தஸ்மின் வகலு கதாயாம் திதிபுவோ, அப்படி அடித்தோடனே கீழே விட்டுடுறார் அவர். என்ன வியப்பு! அப்பொழுது புன்னகை பூத்த முகத்தோடு நீ அசுர குலத்தையே வேரோடு அறுப்பதற்கு உரிய சுதர்சன சக்கரத்தை ஸ்மரித்து அதை கையில் ஏந்தி விளங்கினாய். மிருதுஸ்மேராஸ் யஸ்துவம் அப்படிங்கிறார். அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிண்டு தனுஜகுல நிர்மூல நச்சனம் மகாசக்கரம் ஸ்மிருத்வா, அப்படி நினச்ச மாத்திரத்தில் சக்கரத்தாழ்வார் வந்துடுறார் கையில். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, பின் யமனுக்கு ஒப்ப சினம் கொண்ட அந்த அசுரன் சூலாயுதத்தை எறிந்தான். தத்த சூலம் கால பிரதிம ருஷி தைத்தியை விசிருஜதி, அப்போ உன் கையில் இருந்த சக்கராயுதத்தினால் தாக்கி அந்த சூலாயுதத்தை முறித்தாய். கரகலித்த சக்கர பிரஹரணாத், அப்பொழுது அந்த அசுரனும் பெருஞ்சினம் கொண்டு கை முட்டியால் உன்னை தாக்கினான். சமாருஷ்டோ முஷ்டியா, அப்பவும் விடலாவான், முஷ்டியால் தாக்குறான். இவர் வந்து வராக ரூபத்தில் இருக்கார், இவர் 4 கால் பிராணியாக இருக்கார். அதை கூட அவன் பொருட்படுத்தாமல் முஷ்டியால் தாக்கிறதுக்கு வரான். மேலும் மாயை கடந்த உன்னிடத்திலேயே உலகங்களை மயக்குகின்ற மாயைகளை பயன்படுத்தினான். எவ்வளோ அழகாக போடுறாரு பாருங்கோ வார்த்தைகளை. கலன்மாயே மாயா ஸ்வை கில ஜெகன்மோகன கரீஹி, இவரே மாயைக்கு உறைவிடம், இவர்கிட்ட மாயையால் போர் புரியறதுக்கு வரானாவும். பிறகு அந்த அசுரனின் மாயை கூட்டம் உன் சக்கராயுதத்தினின்றும் எழுந்த தீயின் சிறு பொறியால் அழிந்தது. அப்போது அவன் கடுஞ்சினத்தால் மணக்கண் குருடாகி உன்னை கை முட்டிகளால் பலமாக தாக்கினான். தரிஷ்டாபிர் முஷ்டி பிரகிருதி பிர பிக்ன நந்த மசுரம் அப்படிங்கிறார். பிக்னந்த மசுரம், நீயோ உன் காலின் நுனியால் காதின் அடிப்பகுதியில் சுண்டி அவனை கொன்றாய். அப்படியே கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதீஹி, அப்படி ரொம்ப சுலபமாக அவனை ஒரு சுண்டி அவனை வதம் செய்தாய். மகாகாயசோயம் தவ கர சரோஜ பிரமதிதோ அப்படிங்கிறார். கலத்ரக்தோ வக்திராதப தத்ருஷிபிஹி ஸ்லாகித இதிஹி, அதாவது உன் கரத்தாமரையால் பேருடலை உடைய அந்த அசுரனை அடித்து கொன்றாய். அந்த அசுரன் வாயிலிருந்து ரத்தம் பெருக கீழே சாய்ந்தானாம். அசுரன் தங்கள் கையினால் மரணம் அடைந்த பேற்றை ரிஷிகள் பாராட்டினார்கள். முனிந்திராகா சாந்திராபிகி, எல்லாரும் ஸ்துதி பண்ணுறா. உடனே ஆனந்த பெருக்கினால் ஹரே ஜெய ஜெயா ஹரே ஜெய ஜெயான்னு எல்லாரும் வந்து பகவானுக்கு வந்து ஜெயகோஷம் போடுறா. எங்கும் முழங்குகின்ற தோத்திரங்களால் யக்ஞவராக மூர்த்தியான உன்னை துதித்தார்கள். அது என்ன யக்ஞவராக மூர்த்தி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. த்வச்சித் சந்தோ ரோமஸ்வபி குஷகண சக்ஷுஷி கிருதம் சதுர்ஹோதாரோ தாரோங்க்ரௌ ஸ்ருகபி வதனே சோதர இடா. அதாவது பகவான் 4 கால் பிராணியாக நின்றுருக்கார். அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அப்படியே வந்து
ஒரு ஹோம குண்டத்துக்கு என்னென்ன பாத்திரங்கள்லாம் வேணும், என்னென்னலாம் வேணுமோ அதை அப்படியே வந்து கம்பேர் பண்ணுறா. அதனால தான் அவருக்கு யஜ்ஞவராக மூர்த்தின்னு பேர். இப்போ பாருங்கோ, உயர் புருஷனே இங்கேயும் வரத அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். வரத கலதேஷேப்யு பசதஹா அப்படின்னு இங்கேயும் வரதன்னு அட்ரஸ் பண்ணுறார். உன் தோளில் சந்தஸ்னா என்ன, வேதம், ரோமங்களில் தர்ப்பைகளின் கூட்டமும். அந்த ரோமங்களெல்லாம் பார்த்தா தர்ப்ப கூட்டம் மாதிரி இருக்கான், குஷகண அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா கண்ணில் நெய்யும், கால்களில் 4 ரித்து விக்குகளும். அப்படி எல்லாரும் 4 பக்கமும் உட்கார்ந்துட்டு தானே ஹோமம்லாம் பண்ணுவா. திருமுகத்தில் சிறுக் அப்படின்னு ஹோம பாத்திரமும், திருவயிற்றில் இடா என்னும் பாத்திரமும், நாக்கில் சோமரசத்தை கிரகா ஜிஹ்வாயாம் தே. அது ஏன்னா நாக்கில் வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த சோமரசத்தை அதை வந்து கிரகம் என்னும் பாத்திரங்களும், காதில் சமசம் என்னும் பாண்டங்களும் உள்ளன. உன் வீரியமே சோமரசமாகும். சோமோ வீரியம் விபோ, சோமோ வீரியம் வரத கலதேஷேப்யுபசதஹா. உன் திருக்கழுத்தில் உபசதங்கள் எனப்படும் இஷ்டிகள் இருக்கின்றன அப்படின்னு இப்படி வந்து கம்பேர் பண்ணுறா யஜ்ஞவராக மூர்த்தியா. இப்போ மது என்ற அசுரனின் பகைவனே, அதனால தானே பகவானுக்கே மதுசூதனன்னு பேர். குருவாயூரின் தலைவனே, வாத்தாலய பத்தே, இவ்வாறு துதிக்கின்ற முனிவர்களால் நீ பெரிதும் மனமகிழ்ந்தாய். மற்றும் பேருடலோடும் மாசு இல்லாத புகழோடும் உன் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்து இன்பச் சுவையை நுகர்ந்து கொண்டிருந்தாய். இப்போ சகலமப்பி வாத்தாலய பதே நிருந்தியாரோகம் மே அப்படின்னு, அதாவது என்னுடைய நோய்களிலிருந்து அனைத்தையும் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் பட்டத்திரி. நாமளும் வேண்டிப்போம், ரோகங்களிலிருந்து விடுபடுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.